இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் லேட்டாக தான் எழுந்துப்போம். மார்னிங் வந்து 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு எறா வித்துட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ எறா வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு. கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்துட்டு எறா க்ளீன் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜுங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த நான்வெஜ் எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். அதுவும் நான் செய்ய மாட்டேன், எங்கள் அக்கா தான் செய்வா. என்னோட மாமியாருக்கு வந்து எறா எல்லாம் பிடிக்காது, அது பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்க கூட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி வந்துட்டு எறா தலையை அப்புறம் தோல் தான் எடுப்போம். ஆனா வந்து இந்த குடலை எடுக்க தெரியாது, அது எடுக்கணும் இல்லை. அப்புறம் எங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த குடலை எடுக்கணும் அப்படி. குடலை எடுக்கலன்னா ஸ்டொமக் அப்செட் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுனால நான் அதுக்கப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த தலையை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை எடுக்கணுங்க. தோலை நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா நடுவில் பாத்தீங்களா இந்த குடலை இந்த மாதிரி கிள்ளி எடுத்தாலே வந்துடும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உடம்பு சரியில்லைனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நீங்க தான் எல்லாமே பண்ணிக்கணும். என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுட்டு நல்லா ஹெல்ப் பண்றாரு. எறா ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.